Hey everyone, இந்த வீடியோவில் DaVinci Resolve 20யோட கம்ப்ளீட் எடிட் பேஜ் டுட்டோரியல் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். If you are new to the DaVinci Resolve, மொத்தம் DaVinci Resolveல 7 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, இதில் வந்து பார்த்தீங்கன்னா மீடியா பூல், கட் பேஜ், எடிட் பேஜ், ஃபியூஷன், கலர் பேஜ், ஆடியோ லைப்ரரி அண்ட் டெலிவரி பேஜ். இந்த 7 பேஜஸ் இருக்குது. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் வந்து மீடியா பேஜ் வந்து எதுக்காக யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இதில் மீடியாஸ் நீங்கள் வீடியோ, ஆடியோ, பிஎன்ஜி, இமேஜஸ் அண்ட் அதர் எவ்ரி திங். ஓகேங்களா, இதில் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறதுக்காக அந்த மீடியா பேஜை வந்து யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கட் பேஜ். இந்த கட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக் கட்ஸ் எல்லாத்தையும் பண்ணுவோம். பேஜ் மோஸ்ட்லி பாட்காஸ்ட் எடிட்டிங் 3-4 கேமரா ஆங்கிள்ஸ் இருக்குன்னா ஈஸியாக நம்மளால கட் பேஜில் கட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட்டு எடிட் பேஜ். எடிட் பேஜ் வந்து அட்வான்ஸ்டு வெர்ஷன் ஆஃப் கட் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். இந்த எடிட் பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ், சவுண்ட் லைப்ரரி, எஃபெக்ட்ஸ், மீடியா போல் நிறைய இருக்கும். இதெல்லாம் கட் பேஜ்லேயும் இருக்கும், பட் எடிட் பேஜில் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அட்வான்ஸ்ட் எடிட்டை வந்து கட் பேஜோட எடிட் பேஜில் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு வந்து ஃபியூஷன் பேஜ். ஃபியூஷன் பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா எடிட் பேஜோட அட்வான்ஸ்டு வெர்ஷன், விச் மீன்ஸ் யூ கேன் see மோஷன் கிராஃபிக்ஸ், அனிமேஷன்ஸ் எல்லாமே இந்த ஃபியூஷன் பேஜில் தான் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கலர் பேஜ். ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு தெரியும், கலர் கிரேடிங்காக யூஸ் பண்ணுற பேஜ் தான் கலர் பேஜ் அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேர்லைட் பேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் வந்து உங்களோட ஆடியோ, சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறதுக்கும் மாடிஃபை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுற பேஜ் தான் ஃபேர்லைட். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிவரி பேஜ். உங்களோட எடிட்டட் வீடியோவை அவுட்புட்டாக, ஃபைனல் அவுட்புட்டாக எல்லாரும் பார்க்குற மாதிரி ஒரு வீடியோவை கொண்டு வருது தான் டெலிவரி பேஜ். என்னெல்லாம் திங்ஸ் எடிட் பேஜில் இருக்குன்னு இப்போ பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா மேலே அந்த டாப் லெஃப்ட் கார்னரில் மீடியா பூல், எஃபெக்ட்ஸ், இண்டெக்ஸ், சவுண்ட் லைப்ரரி, கீ ஃப்ரேம்ஸ் இந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ மீடியா பூல் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களோட டேட்டா ஃபுல்லாமே இந்த மீடியா பூலில் தான் இருக்கும். இப்போ வீடியோ ஃபுட்டேஜாக இருக்கட்டும், ஒரு இமேஜாக இருக்கட்டும், ஒரு ஆடியோவாக இருக்கட்டும், எவ்ரி திங் இஸ் கவர். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான வீடியோ ட்ரான்சிஷன். லெட்ஸே இப்போது வீடியோ ட்ரான்சிஷன் எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ 2 வீடியோ ட்ராக் பண்ணி வைக்கிறோம். இந்த 2 வீடியோக்கு நடுவில் எந்த ஒரு ட்ரான்சிஷனும் நடக்கல, அப்படியே ரஃப் கட்டாக இருக்குது. ஓகேங்களா, லெட்ஸே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்ட்ஸ் போய்ட்டு வீடியோ ட்ரான்சிஷனில் கிராஸ் 8 அப்படின்னு ஒன்று இருக்குது. அதை வந்து ட்ராக் பண்ணி இன் பிட்வீன் த வீடியோஸ்க்கு நடுவில் விடும் போது வீடியோ ட்ரான்சிஷன் வந்து நடந்திருக்கும். ஸோ திஸ் இஸ் ஹவ் த வீடியோ ட்ரான்சிஷன் ஒர்க். அதே மாதிரி ஆடியோ ட்ரான்ஸ்மிஷன் இருக்கும். டைட்டில்ஸ் வந்து நிறைய கொடுத்துருப்பாங்க, விச் மீன்ஸ் டெக்ஸ்ட் ப்ளஸ் இதில் ப்ரீசெட்ஸ்லாம் இருக்கும். யூ கேன் சி ஜிட்டர், லாங் டைட்டில்ஸ், சம்திங் லைக் அது மாதிரி அனிமேட்டடாகவே ஏற்கனவே கொடுத்துருப்பாங்க நிறைய. ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஜென்ரேட்டர்ஸ், உங்களுக்கு தேவையான கிளிச் எஃபர்ட்ஸ் நிறைய வந்து இருக்கும். நெக்ஸ்ட் எஃபர்ட்ஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ இருக்குன்னா அதுக்கு மேலே நீ எஃபர்ட்ஸ் வந்து ட்ராக் பண்ணி விட்டுட்டிங்கன்னா அந்த எஃபெக்ட்ஸ் வந்து அந்த வீடியோ கூட சுக்கரன் த்ரூ அவுட் த வீடியோ. இந்த வீடியோ ட்ரான்சிஷன் அப்படின்றது ஒரு பர்டிகுலர் ஏரியாவில் மட்டும் வர்றது. எஃபெக்ட்ஸ் அப்படின்றது டோட்டல் வீடியோ மேலேயும் அது வந்து நடக்கிறது தான் வீடியோ எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. விச் மீன்ஸ் ஃப்ளையிங் ஃப்ளாகாக இருக்கட்டும். எஃபெக்ட்ஸ் பார்த்துட்டோம். இண்டெக்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு ஃபைலோட டேட்டாவை குறிக்கிறது தான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சவுண்ட் லைப்ரரி அப்படின்னு இருக்குது. சவுண்ட் லைப்ரரியில் வந்து பார்த்தீங்கன்னா DaVinci Resolve ப்ரீடிஃபைன் சவுண்ட் லைப்ரரி, சவுண்ட் அசெட்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. அதையும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்எல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவையான லோக்கல் டேட்டா பேஸில் இருந்து உங்களுக்கு நீங்கள் இம்போர்ட் பண்ணி கூட சர்ச் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அந்த கீ ஃப்ரேம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அனிமேஷன்ஸ். லெட்ஸே இந்த வீடியோ வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ண உடனே லெட்ஸே ஜூம் இன் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ வரையும் ஜூம் இன் பண்ணி வைக்கிறோம்னு வச்சுக்கோங்க கீ ஃப்ரேம் வச்சு. இது வந்து ரஃப்பாக இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து ஸ்மூத் ஆன் பண்ணுறதுக்கு நம்ம வந்து கீ ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லலாம். விச் மீன்ஸ் இந்த கர்வ் இருக்குது, இதை வந்து செலக்ட் பண்ணுறோம். செலக்ட் பண்ணிவிட்டு கர்வ் ஆப்ஷனை கிளிக் பண்ணும் போது விச் மேக்ஸ் த திங்ஸ் ஸ்மூத்தர். அதுக்காக இந்த கீ ஃப்ரேம் ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேங்களா, கீழே இருக்க எஃபெக்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து கிடச்சிருக்கும். வேர் யூ கேன் சி செலக்ட் உள்ள ஆப்ஷன் வந்து கிடைக்கும், ட்ரிம் எடிட் மோட் கிடைக்கும், பிளேட் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ட்ரிம் மோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கிடைக்கும், இன்சர்ட் கிடைக்கும், ரீப்ளேஸ் ஓவர் ரைட் கிடைக்கும், லிங்கிங் செக்ஷன் அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஓகேங்களா, இதோட யூசஸை இப்போ பார்க்கலாம். லெட்ஸே இப்போ ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அது கிளிக்கிங் ஆப்ஷன் வந்து இந்த செலக்ட் ஆப்ஷன் வந்து கொடுக்கும். ஓகேங்களா, ட்ரிம் எடிட் மோட் பார்க்க போகிறோம். இது யூஸ் பண்ணி உங்களால் ஈஸியாக ஒரு கிளிப்பை ட்ரிம் பண்ண முடியும். விச் மீன்ஸ் நீங்கள் நார்மலாக
ட்ரிம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நார்மலாக இப்படி வச்சு ட்ரிம் பண்ணுறீங்கன்னா அங்கே வந்து கேப்ஸ் வந்து நடுவில் இருக்கும். திருப்பியும் அங்கே கிளிக் பண்ணி டெலிட் பண்ணுவீங்க. விச் டேக் டைம் வந்து சேவ் பண்ணுவேன்னா ட்ரிம் எடிட் மோடை கிளிக் பண்ணிவிட்டு எண்ட் ஆஃப் த செஷன் விச் மீன்ஸ் மாதிரி திருப்பி வரும். அதை கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கும் கிளிப்பும் அதோடைய சேர்ந்து வரும். விச் வில் சேவ் யுவர் டைம். அதுக்கப்புறம் நடுவில் வந்து ப்ரெஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிங்கன்னா ஃப்ரேம்ஸ் வந்து வீடியோ வந்து உள்ளுக்குள்ளே மூவ் ஆகும். யூ கேன் சி அபவ் த வீடியோஸ். அதுக்கப்புறம் பிளேடு ஆப்ஷன் வந்து இருக்கும். பிளேடு ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அதுக்காக பிளேடு ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். லெட்ஸ் சே வந்து பார்த்தீங்கன்னா DaVinci Resolveல 3 கீஸ் JKL ஓகேங்களா. எல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்வர்ட் போகும். கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஆகும். ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ரிவர்ஸில் போகும். இது மாதிரிலாம் பண்ண முடியும். இப்போ நீங்கள் மல்டிபிள் டைம் ஜே ப்ரெஸ் பண்ணும்போது 2x 3x அது மாதிரி வரும். மல்டிபிள் டைம்ஸ் எல் ப்ரெஸ் பண்ணும்போது 2x 4x 8x அது மாதிரி ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம், டைனமிக் ட்ரிம் மோடை வந்து யூஸ் பண்ண போகிறோம். லெட்ஸ் சே இப்போ வந்து நம்ம எல் ப்ரெஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த லெஃப்ட் இருக்க வீடியோ வந்து திருப்பியும் ரைட் சைடு வந்து போகும். இப்போ நம்ம ஜே ப்ரெஸ் பண்ணோம்னா லெஃப்ட் சைடு வந்து போகும். அது வந்து இதோட ஒர்க் விச் மீன்ஸ் இட் மூவ்ஸ் த கிளிப். இன்சர்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிளிப் 2 கிளிப்ஸ் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த கார் கிளிப்புக்கும் இந்த எலிஃபென்ட் கிளிப்புக்கும் நடுவில் இருந்து ஒரு கிளிப் வந்து இன்சர்ட் பண்ணதுக்காக இன்சர்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவேன். அது ஒரு ஷார்ட் வந்து F9 அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஓவர் ரைட் கிளிப் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த கிளிப் மேலே இன்னொரு கிளிப் பண்ணால் இந்த ஓவர் ரைட் ஆப்ஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இன்ஸ்டெட் ஆஃப் திஸ் எலிஃபென்ட் எனக்கு வந்து வேறு கிளிப் வேணும் அப்படின்ற போது இதை வந்து ப்ளஸ் பண்ணும்போது நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்க முடியும் உங்களோட வீடியோவை. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேக்னெட் மாதிரி ஆப்ஷன் இருக்குது, ஸ்னாப்பிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை யூஸ் பண்ணும் போது உங்களோட கிளிப்ஸை வந்து லெட்ஸே நீங்கள் மூவ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு கிளிப் பக்கத்தில் வைக்கும் போது அந்த கிளிப்ஸ் வந்து உடனே போய் ஒட்டிக்கும். லெட்ஸே இப்போ இந்த மேக்னெட் வந்து எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மேக்னெட்டிங் திங்ஸை வந்து எடுத்துட்டோன்னா நம்ம ஒரு கிளிப்பை வந்து இன்னொரு கிளிப் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது நம்ம அக்யூரேட்டாக நம்மளால் வைக்க முடியாது. நம்ம வந்து இந்த ஃப்ரேம்ஸை டேமேஜ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த ப்ராப்ளம்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதை அவாய்ட் பண்ணியிருக்காங்க. அந்த மேக்னெட்டிக் சிம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. விச் மீன்ஸ் இப்போ ஒரு கிளிப்பை வந்து இன்னொரு கிளிப் பக்கத்தில் எடுத்துகிட்டு போகும்போது அது போய் ஸ்டிக்காகி உட்காந்துக்கும். எந்த ஒரு ஃப்ரேமையோ டேமேஜ் பண்ணாது. ஸோ இந்த திங்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம். லெட்ஸே இந்த வீடியோ வந்து ஆடியோ ப்ளஸ் வீடியோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். லெட்ஸே இப்போது இது கூட கனெக்ட் ஆகி வந்திருக்கு இந்த ஆடியோவும் இந்த வீடியோவும். இப்போ இந்த வீடியோவை மூவ் பண்ணும்போது இந்த ஆடியோவும் மூவ் ஆகுது. லெட்ஸே ஐ டோன்ட் நீட் ஆடியோ இதில் ஓகேங்களா. நான் வேறு ஒரு ஆடியோ யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற போது இந்த லிங்க் இருக்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா அது வந்து போயிடும். இப்போ வந்து நீங்கள் செப்பரேட்டாக வீடியோ தனியாகவும் ஆடியோ தனியாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ஆல்சோ பக்கத்தில் வந்து லாக் மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து கிடைக்கும். அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து டைம் லைன் டோட்டல் டைம் லைன் லாக் பண்ணி வச்சுக்க முடியும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா எந்த ஒரு ஜூம் இன் ஜூம் அவுட் அது மாதிரி டைம் லைன் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. அதுக்காக யூஸ் பண்ணலாம். அண்ட் இது மாதிரி மார்க்கர்ஸ் அண்டு ஃப்ளாக்ஸ் எல்லாம் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் லெட்ஸே இங்கே ஒரு காமெடி டயலாக் பண்ணோன்னா எம்எல் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து நோட்ஸை வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கலாம். லைக் தட் நீங்கள் வந்து எழுதி வச்சுக்கிட்டு நீங்கள் திருப்பியும் அந்த நோட்ஸ் வந்து கிளிக் பண்ணும்போது யூ கேன் சி என்ன நீங்கள் எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு உங்களால் பார்த்துக்க முடியும். அதுக்காக தான் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் டைம் லைனை வந்து ஃபுல் ஜூம் இன் பண்ண, மீடியம் ஜூம் இன், கியூரேட்டான தேவையான அளவு ஜூம் இன் பண்ணுறதுக்காக தான் இந்த ஃபஸ்ட் அண்ட் ஜூம் இன் வந்து ஆப்ஷன் வந்து இருக்குது. ஓகேங்களா. அதுக்கப்புறம் கஸ்டமாக நீங்கள் தேவையான அளவு ஜூம் பண்ணுறதுக்காக சைடில் ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் இதுக்கப்புறம் என்ன பார்க்க போகிறோம்னா இன்ஸ்பெக்டர் அண்ட் தி ப்ராஜெக்ட் செட்டிங்ஸ். கீழே வந்து பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் ஹோம் அப்படியே ஆப்ஷன் வந்து கிடைக்கும். செட்டிங்ஸை ப்ரெஸ் பண்ணும்போது உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டோட டைமென்ஷன்ஸ் அண்ட் அதர் திங்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். லெட்ஸே நான் வந்து ரீல்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற போது ஐ கேன் யூஸ் வெர்டிக்கல் ரெசல்யூஷன் டிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணும் போது அதுவே வெர்டிக்கல் கண்டென்ட்ல வந்துடும். விச் யூ கேன் எடிட் தி வெர்டிக்கல் ரீல் இயர். தென் what are the things we can do from the inspectors or let's say இதில் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம், கிராப்பிங், டைனமிக் ஜூம் அது மாதிரி நிறைய இருக்கும். ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படின்றது வந்து இப்போ நான் ஜூம் இன், பொசிஷன், ரொட்டேஷன், ஆங்கர் பாயிண்ட் அண்ட் பியான் அது மாதிரி நிறைய இதுக்கு வந்து நம்மளால் யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா. அண்ட் கிராப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா அசியனும் நீங்கள் வந்து ரீல்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவங்க வந்து கிரியேட்டர் பேசும்போது அவங்க ஹெட்டுக்கு மேலே ஒரு கைண்ட் ஆஃப் வீடியோ வந்து ப்ளே ஆகிட்டு இருக்கும். கீழே வந்து கிரியேட்டர் வந்து பேசிகிட்டு இருப்பாங்க. ஓகே. அது மாதிரி உருவாக்கத்துக்கு நீங்கள் அந்த கிராப்பிங் டூல்ஸ் மாதிரி கிராப்பிங் பாட்டன் அந்த சாஃப்ட்னஸ்னால் நீங்கள் பண்ணும்போது அந்த எஃபெக்ட்ஸ் வந்து நீங்கள் கொண்டு வர முடியும். இன்னொரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா டைனமிக் ஜூம். லெட்ஸே இந்த கழுகு வந்து ஒரே மாதிரி இருக்குது. அதோட ஃபேஸை வந்து ஜூம் இன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. லெட்ஸே நான் வந்து இங்கேருந்து இங்கே வரையும் ஜூம் இன் பண்ணிகிட்டே போவோம், கடைசி வெளியே ஸ்லோவாக அப்படின்ற போது நம்ம மேனுவலாக கீ ஃப்ரேம்ஸ் வச்சு ஜூம் இன் பண்ணிவிட்டு போகலாம். விச் மீன்ஸ் இட் டேக்ஸ் மோர் டைம். ஸோ அந்த டைமை வந்து கம்மி பண்ணுறதுக்காக டைனமிக் ஜூம் அப்படின்ட்டு இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணிவிட்டு கீழே வந்து இங்கே பாட்டமில் வந்தீங்கன்னா டைனமிக் ஜூம் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா எங்கே ஸ்டார்ட் ஆகணும் எங்கே எண்ட்
எண்ட் ஆகணும், க்ரீன்ன்றது எங்கே ஸ்டார்ட் ஆகணும்னு குறிக்கும், எண்டுன்றது ரெட் கலரில் குறிச்சிருக்கும். நீங்கள் அதை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை விட்டுட்டு நீங்கள் ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த ஜூம் இன் அண்ட் ஜூம் அவுட் வந்து நடக்கும். அதுக்காக டைம் ஜோன் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து கம்போசிஷன், ஆஸ் யூ கேன் எக்ஸ்ப்ளோர் வித் நியூ திங்ஸ் ஹியர். ஒரு டிஃப்ரெண்ட்டாக அந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி. அந்த வந்து இந்த கம்போசிஷன்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. அப்புறம் ஸ்பீட் சேஞ்ச் அப்படின்றது இந்த வீடியோ வந்து 10x 20x இல்லை ஸ்லோ டவுன் பண்ணணும், அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் இந்த கலர்கோடு ஃபுட்டேஜ் வந்து ஷேக்கியாக இருக்குது, அதை வந்து சால்வ் பண்ணணும்னா ஸ்டெபிலைசர் யூஸ் பண்ணி ஸ்டெபிலைஸ் பண்ண முடியும்.